மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. காந்தி 1869 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பிறக்கிறாரு. 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இறக்குறாரு. இவர் பிறந்த இடம்னு பார்த்தா குஜராத்தில் உள்ள போர்பந்தர் அப்படிங்கிற ஊர். இவர் அப்பா அம்மா பேருனா கரம்சந்த் காந்தி, புத்லிபாய். இவங்க அப்பா பேர் கரம்சந்த் காந்தி மட்டும் கிடையாது, காபா காந்தின்னு சொல்லுவாங்க. காந்தி சின்ன வயசுல அவர் படித்த நூல் அப்படின்னு பார்த்தோன்னா சிரவணன் பிதுர் பக்தி. காந்தி சின்ன வயசுல படித்த நூல் அப்படின்னா சிரவணன் பிதுர் பக்தி அப்படிங்கிற நூலை அவர் சின்ன வயசு இருக்கும்போது படிச்சிருக்காரு. ஹரிச்சந்திரங்கிற நாடகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையை பேசணும் அப்படிங்கிறதே அவர் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 1888 பாரிஸ்டர் பட்டம் வாங்குறதுக்காக லண்டனுக்கு போயிருக்காரு. 1891 பாரிஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. 1893 தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் போறாரு. அங்கதான் ஃபர்ஸ்ட் இனவெறியை ஃபேஸ் பண்றாரு. டர்பன்ல பிரிட்டோரியாவுக்கு போகக்கூடிய அந்த ரயில் பயணத்துல பீட்டர் மாரிஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டியிலிருந்து வழிகட்டாயமாக தூக்கி வீசப்படுறாரு. எந்த வருஷம்னா 1893. தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது இந்தியன் ஒபினியன் அப்படின்ட்டு காந்தி அவருடைய ஒரு நூலை வெளியிடுறாரு. காந்தியோட நூல் என்னன்னா இந்தியன் ஒபினியன். இது தென்னாப்பிரிக்காவில் அவர் இருக்கும்போது வெளியிட்ட ஒரு நூல். காந்தியடிகளுக்கு தாக்கம் ஏற்படுத்திய புத்தகம் பார்த்தோன்னா ஒரு 3 புக் இருக்கு. என்னெல்லாம்னா கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது, இது லியோ டால்ஸ்டாயோடது. அன்டு திஸ் லாஸ்ட், அப்புறம் சட்டமறுப்பு. இந்த 3 புக்கும் காந்தியடிகளுக்கு தாக்கம் ஏற்படுத்திய புத்தகம். என்னன்னா கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது, அன்டு திஸ் லாஸ்ட், சட்டமறுப்பு. இந்த 3 புக்கும். அதுக்கப்புறம் காந்தி 1905 ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் 1910 டால்ஸ்டாய் மண்ணையும் ஆரம்பிக்கிறாரு. 1915 ஜனவரி 9 இந்தியாவுக்கு திரும்புறாரு. இந்தியாவில் அவர் வந்த இடம் மும்பை. 1915 அவர் இந்தியாவுக்கு வந்த வருஷமே இந்திய தேச காங்கிரஸ்ல அவர் இணைச்சுக்கிறாரு. 1907 சம்பரான் சத்தியாகிரகம், 1918 கேதா சத்தியாகிரகம், 1918 அகமதாபாத் மில் தொழிலாளர்கள் போராட்டம்னு நிறைய இதில் கலந்துக்கிறாரு. 1919 பிப்ரவரி மாதம் காந்தி ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வராரு. காந்தி சென்னைக்கு வந்த வருஷம்னு பார்த்தோன்னா 1919. சென்னைக்கு அவர் வந்த இடத்துல பாரதியை சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே பாரதியை பார்த்து இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொல்லி காந்தி சொல்றாரு. காந்தி பாரதியார இந்தியாவின் சொத்துன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு. காந்தி தலைமையில நடந்த ஃபர்ஸ்ட் அகில இந்திய போராட்டம்னா அது இந்த ஒத்துழையாமை இயக்கம் தான். 1921 செப்டம்பர் மாதம் மதுரைக்கு வராரு. மதுரையில வந்தவர் தான் அங்க உள்ள விவசாயிகள் எல்லாம் பார்த்துட்டு அரைகுறை ஆடையை உடுத்த ஆரம்பிக்கிறாரு. 1922 ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்குறாரு. 1921 ஆரம்பிச்சதை 1922 இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்குறாரு. ஏன் அப்படின்னா 1922 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்கிறாரு. 1924 காந்தி காங்கிரஸோட தலைவரா பதவி வகிக்கிறாரு. காந்தி காங்கிரஸோட தலைவரா பதவி வகிச்ச ஒரே மாநாடு அப்படின்னு சொன்னா இந்த 1924 பெல்காம்ல நடைபெற்ற இந்த ஒரே மாநாடு. இந்த பெல்காம்ங்கிறது கர்நாடகாவில் இருக்கு. 1924 கர்நாடகாவில் உள்ள பெல்காம் அப்படிங்கிற இடத்துல நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் காந்தி தலைவராக பதவி வகிக்கிறாரு. 1930 சட்டமறுப்பு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த சட்டமறுப்பு இயக்கத்தோட ஒரு பகுதி தான் உப்பு சத்தியாகிரகம். இதை 1930 மார்ச் 6 ஏப்ரல் 12 வரைக்கும் நடக்கிறாரு. 1930 மார்ச் 6 ஏப்ரல் 12 வரைக்கும் எங்க இருந்துன்னா சபர்மதி ஆசிரமத்துல தண்டி வரைக்கும் மொத்தம் 400 கிலோமீட்டர் 78 பேர் பயணம் செய்யறாங்க. இதுல ஒரு 78 பேர்ல ஒரே ஒருத்தங்க மட்டும் பெண். அது யாருன்னா சரோஜினி நாயுடு. 1931 மார்ச் 5 2வது வெட்டமிசை மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக காந்திக்கும் வைஸ்ராய் இர்வின் பிரபு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இதுதான் காந்தி இர்வின் ஒப்பந்தம். இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் இந்த வருஷம் 1931 மார்ச் 5. அதுக்கப்புறம் 1931 2வது வெட்டமிசை மாநாட்டில் காங்கிரஸ் உறுப்பினராக காந்தி கலந்துக்கிறாரு. 1932 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி மெக்டொனால்ட் ஆகஸ்ட் நன்கொடை, அதாவது மெக்டொனால்டுடைய ஆகஸ்ட் ஆஃபர், இதை எதிர்த்து சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. எந்த வருஷம் ஆகஸ்ட் ஆஃபரை எதிர்த்து எந்த வருஷம் உண்ணாவிரதம் இருக்காருன்னா 1932 ஆகஸ்ட் மாதம். ஓகேவா? அதுக்கப்புறம் 1932 பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில கையெழுத்தான ஒரு ஒப்பந்தம். எந்த மாசம்னா செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 1932 வருஷம் எரவாடா அப்படிங்கிற சிறையில வச்சு இந்த பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. 1937 சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிறாரு காந்தி. அப்பனா ஊவேசாவுடைய தமிழ் ஸ்பீச்சை கேட்டு இந்த ஊவேசாவுடைய அடிநிலையில தமிழ் கற்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்றாரு. 1939 திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் போட்டிடுறாரு. அவரை எதிர்த்து காந்தி அவருடைய வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை நிறுத்துறாரு. 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்தி தொடங்குறாரு. 1942 கிறிஸ் தூதுக்குழுவோட அறிக்கையை காந்தி என்ன சொல்றாருன்னா போஸ்ட் டேட்டட் பேங்க் செக் அப்படின்னு சொல்றாரு. அதாவது திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட
பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்றாரு. 1942 கிறிஸ்துவுக்களோட அறிக்கையை திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி காந்தி சொல்றாரு. 1942 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்காக அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. 1944 மே மாதம் 5ஆம் தேதி விடுதலை செய்யப்படுறாரு. 1942 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் 1944 மே மாதம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணப்படுறாரு. 1944 ராஜாஜியுடைய சிஆர் திட்டத்தை ராஜாஜி அவருடைய சிஆர் திட்டத்தை காந்தி கிட்ட ஒப்படைக்கிறாரு. இந்த சிஆர் திட்டத்தை முகமது அலி ஜின்னாவோட காந்தி என்ன செய்யறாருன்னா விவாதம் பண்றாரு. சிஆர் திட்டம் அப்படின்னா என்னன்னா, ராஜாஜி கொண்டு வந்தது 1944 வருஷம் ராஜாஜி கொண்டு வந்தது இந்தியா பாகிஸ்தானுக்கான பிரிவினை திட்டம். இதுதான் ராஜாஜியுடைய சிஆர் திட்டம். இதை முகமது அலி ஜின்னா கூட காந்தி என்ன செய்யறாருன்னா விவாதம் நடத்துறாரு. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடையுது. கடைசி வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு எதிர்த்து நின்ற காந்தி இறுதியில் வேறு வழியே இல்லாமல் பிரிவினைக்கு ஒத்துக்கொண்டாரு. அதுக்கப்புறம் சமூகத்துக்காக காந்தியோட கடைசி உண்ணாவிரத போராட்டம் 1948 ஜனவரி 13 17 வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்காரு. ஜனவரி மாதம் அதே 1948 ஜனவரி 30 காந்தி நாதுராம் கோட்சே அப்படிங்கிறவரால் சுட்டுக் கொல்லப்படுறாரு. காந்தியோட தனிப்பட்ட செயலாளர் அப்படின்னு பார்த்தோன்னா மகாதேவ் தேசாய் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் கல்யாண் அப்படிங்கிறவர் 1943 48 வரைக்கும் கல்யாண்ங்கிறவரும் காந்தியோட தனிப்பட்ட செயலாளராக இருந்திருக்காரு. காந்தியோட ஓவியத்தை வரைஞ்சவர்னு பார்த்தோன்னா அதுல் டோலியாங்கிறவர் காந்தியோட ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு. காந்தியோட பத்திரிகைகள்னு பார்த்தோன்னா நவஜீவன், யங் இந்தியா, ஹரிஜன் பத்திரிகை, இந்தியன் ஒபீனியன். இந்த இந்தியன் ஒபீனியன் அப்படிங்கிறது அவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது எழுதினது. நவஜீவன், யங் இந்தியா, ஹரிஜன் பத்திரிகை, இந்தியன் ஒபீனியன், இது எல்லாமே காந்தியோட பத்திரிகைகள். காந்தியோட முக்கிய வாசகம் அவரோட கொட்டேஷன்ஸ் பார்த்தோன்னா செய் அல்லது செத்தமடி, இறுதி வரை போராடு, வெள்ளையனை வெளியேறு. இந்த மூணுமே 1942 சொல்லப்பட்டது. லியோ டால்ஸ்டாய் எழுதின கடவுளின் ராஜ்யம் உங்களுக்குள் உள்ளது அப்படிங்கிற புத்தகத்துல தான் காந்தி அகிம்சை அப்படிங்கிற ஒரு கோட்பாடை எடுத்துக்கிட்டாரு. காந்தி கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஆங்கிலத்துக்கு எதிரானவன் கிடையாது, ஆங்கிலேயருக்கு எதிரானவன் கிடையாது, ஆனால் பொய்மைக்கு எதிரானவன், மோசடிக்கு எதிரானவன், அநீதிக்கு எதிரானவன் காந்தி சொல்லியிருக்காரு. காந்தியோட அரசியல் குரு அப்படின்னு பார்த்தோன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. காந்திய மகாத்மா அப்படின்னு சொன்னது ரவீந்திரநாத் தாகூர். காந்திய தேச தந்தை அப்படின்னு சொன்னது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸை நேதாஜின்னு சொன்னதும் காந்தி தான். நேதாஜி எப்போ காந்தியை தேச தந்தைன்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாருன்னா 1944 ஜூலை மாதம் 6ஆம் தேதி சிங்கப்பூர் வானொலியில் அவர் பேசிட்டு இருக்கும்போது தான் காந்திய தேச தந்தை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி வல்லபாய் படேல சர்தார் அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னார். வல்லபாய் படேலுக்கு சர்தார் அப்படிங்கிற பேரை வச்சதும் காந்தி தான். காந்தியோட சமாதி ராஜ்கோட் அப்படிங்கிற இடத்துல இருக்கு.